friends and family, welcome back to our channel Sasi's Diary. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிருந்தேன். ஹெயில்ல இருக்க லுலு மால் அண்ட் சிட்டி ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அங்க போய் நான் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த கடையில் வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து என்ன அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க, எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. புதுசாக வர நர்சஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊரில் இருக்க விலைவாசிலாம் எவ்வளோ இருக்குது, ஒரு 1/2 kg டொமேட்டோ இல்லை ஒரு 1 kg ஆனியன் அப்படிலாம் வாங்குறதா இருந்தால் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், நம்ம ஊரில் இருக்கிற அமௌண்ட் மாதிரி தான் இருக்குமா இல்லை அதை விட காஸ்ட்லியாக இருக்குமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள்லாம் இருக்கும். ஸோ ஈச் ஐட்டம் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இங்கே எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் ஈச் ஐட்டம் வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு இங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனியன் வந்து 780 கிராம்ஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரியால்ஸ் 23 ஹலால்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஊரில் வந்து கரன்சி வந்து ருபீஸ் அண்ட் பைசே அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து ரியால்ஸ் அண்ட் ஹலால்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 6 ரியால்ஸ் 23 ஹலால்ஸ். 1 ரியால் வந்து அப்ராக்சிமேஷனாக நம்ம இந்தியன் கரன்சிக்கு 21 to 22 rupees அப்படி இருக்கும். ஸோ அப்போனா வந்து நான் ஈச் அமௌண்ட் சொல்லும் போது நீங்களே ஒரு ரஃபாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 6 ரியால்ஸ்னா எவ்வளோ ருபீஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே ஜஸ்ட் மைண்டில் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய். இது வந்து நான் இந்த பர்பிள் கலரில் பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல, அது வாங்கியிருக்கேன். எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 500 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். 1 ரியால் அப்படி இருக்குது. 1 ரியால்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 21 to 22 rupees. ஸோ வந்து ஒரு 500 கிராம்ஸ் பிரிஞ்சால் வந்து நம்ம ஊருக்கு 21 rupeesக்கு விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து நான் வந்து 800 கிராம்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 3 ரியால்ஸ் இருக்குது. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, வேரியஸ் வெஜிடபிள்ஸ் வந்து தனித்தனி ரேக்கில் போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் ஈச் வெஜிடபிள் வந்து 1 kgக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியால் அப்படிங்கிறத டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை வேணுமோ ரேண்டமாக ஒரு 6 டொமேட்டோ, ஒரு 8 ஆனியன்ஸ் இல்லை ஒரு 5 பொட்டேட்டோஸ் அப்படி எடுத்துட்டு தென் வந்து அது வெயிட் போட்டு பார்க்கணும். அது வந்து வெயிட் எவ்வளோ கிராம்ஸ்க்கு இருக்கோ ஒரு எத்தனை கேஜிக்கு வாங்கியிருக்கோமோ அதுக்கேற்ற ரியால்ஸை வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டோட பேர் போட்டு நம்ம என்ன வெஜிடபிள் வாங்கியிருக்கோமோ அதோட நேமும் மென்ஷன் பண்ணி எத்தனை கிராம்ஸ் இருக்கு அண்ட் எத்தனை ரியால்ஸ் அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பொட்டேட்டோ வந்து நான் வந்து 950 கிராம்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். அதோட ரேட் வந்து 4 ரியால்ஸ் 70 ஹலால்ஸ் இருக்கு. அண்ட் நான் இங்கே வந்து முருங்கைக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால 2 முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்து வந்து 150 கிராம்ஸு. ஸோ ரேட் வந்து 2 ரியால்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வாழைக்காய் வாங்கினேன். யாரும் பயப்பட வேண்டாம், நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு. டாப் டு பாட்டம் எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுமே நம்ம ஊரில் இருக்கிற எல்லாமே வந்து இங்கேயும் சவுத்லேயும் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஷாப்பிங்கில் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஒரு 2 வாழைக்காய் வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் வந்து இந்த 2 வாழைக்காய் வந்து 500 கிராம்ஸ்க்கு வெயிட் இருக்குது. அதோட ரேட் வந்து 5 ரியால்ஸ் 14 ஹலால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பீன்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 250 கிராம்ஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 2 ரியால்ஸ் 30 ஹலால்ஸ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், MOH அண்ட் MODயில் வந்து நர்சஸாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க சவுதிக்குன்னா அவங்க வந்து ஃபுட் சப்ளைஸ் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கறத தவிர்த்து நம்மளுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ, ஃப்ரூட்ஸ் வேணுமோ அண்ட் சில பேசிக் க்ராசரிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அவங்க எனக்கு ஃபுட் சப்ளைஸில் கொடுக்காத வெஜிடபிள்ஸ் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு வாங்கினேன். இதோட கிராம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 850 கிராம்ஸ் இருக்குது. இதோட ரேட் வந்து 4 ரியால்ஸ் 30 ஹலால்ஸ்க்கு வந்து ரேட் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஃபுட் சப்ளைஸ்லேயே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் கொடுப்பாங்க. அதில் யூஸ்வலி வந்து ஆரஞ்சு, ஆப்பிள் அண்ட் பனானாஸ் கொடுப்பாங்க. இந்த ஆரஞ்சு வந்து ஈஸியாக நம்ம இந்த தோல் உரிச்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுனால இது பார்த்த உடனே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால தான் இந்த ஆரஞ்சு வாங்கினேன். எனக்கு இங்கே ஃபுட் சப்ளைஸில் கொடுக்குற ஆரஞ்சு வந்து இந்த ஜூஸ் போடுவோம்ல அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆரஞ்சு கொடுப்பாங்க. அதனால இது பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இட்லி மாவு பவுடர் வாங்கியிருக்கேன். பிகாஸ் இப்போதைக்கு என்கிட்ட கிரைண்டர் மிக்ஸி இல்லை, அதனால நான் வந்து மாவு வாங்கியிருக்கேன். மாவு மீன்ஸ் பவுடர் மாதிரி. இதை வச்சு நான் இட்லி அண்ட் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg இட்லி பவுடர் வந்து 8 ரியால்ஸ் இதோட ரேட்டு. ஸோ நான் இட்லி பவுடரும் வாங்கியிருந்தேன். இது மாதிரி இட்லி பேட்டர், இட்லி தோசை பேட்டர் அப்படி இருந்துச்சு. லுலு மால்ல வாங்கினேன். இதோட ரேட் வந்து 1 kg வந்து 10 ரியால்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். வீட் நம்ம ஊரில் கிடைக்கிற ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் 2 kg வந்து இது வந்து 18 ரியால்ஸ். அண்ட் மஷ்ரூம் இந்த ஃபுல் பாக்ஸ் வந்து
9 riyals 99 halals. ஸோ நான் இந்த மஷ்ரூம் பார்த்தோன்னே மேபி ஒரு மஷ்ரூம் பிரியாணி ஆர் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன். அண்ட் வந்து பிரெட் பேக்கெட்டு, இப்போ இந்த பிரெட் தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 riyals. நெக்ஸ்ட் இது வந்து சாம்பார் பருப்பு. இது சிட்டி ஃப்ளவர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 riyals. 1 kg சாம்பார் பருப்பு 6 riyals இருக்குது. அண்ட் நான் வந்து ஒரு கோகோனட் மில்க் பாட்டில் வாங்கியிருந்தேன். பிகாஸ் என்கிட்ட மிக்ஸி இல்லை. மிக்ஸி இருந்தால் வந்து நம்ம தேங்காய் வந்து வாங்கி அதை அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி அண்ட் கிரைண்டர் இல்லை, பொறுமையாக தான் வாங்கணும். அதெல்லாம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ மிக்ஸி இல்லாததுனால நான் கோகோனட் மில்க் வாங்கினேன். அண்ட் லாஸ்ட் டைம் கோகோனட் பவுடரும் வாங்கியிருந்தேன். இது வந்து இஃப் இன் கேஸ் குருமா ஒரு ஏதாவது கிரேவிலாம் பண்ணணும் அப்படின்னா கோகோனட் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் இது வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 riyals. அண்ட் ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால இது ஒரு பாட்டில் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து லூலு மாலில் வாங்கியிருந்தேன். ஒரு சாக்லேட் வித் வெனிலா கேக் எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால வாங்கினேன். இந்த ஒரு பாக்ஸ் வந்து 6 riyalsக்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கப் கேக் வாங்கினேன். மினி கப் கேக் வெனிலா ஃப்ளேவரு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேக்கெட்ஸ் இருக்குமா, ஈச் 32 grams. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 riyals 80 halals வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் பிஸ்கெட். பிகாஸ் ஆல் டைம் காஃபி அண்ட் டீ குடிக்கும் போது வீட்டில் இருந்தே அந்த பழக்கம். டீ ஒரு காஃபியில் வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். அதனால பிஸ்கெட் வாங்கினேன். இதில் வந்து 12 packs இருக்கான். இதோட ரேட் வந்து 7 riyals 65 halals இருக்குது. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, இப்போதைக்கு எனக்கு பிரெட் தான் வந்து என்னோட மேஜர் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக பிரெட்டுக்காக டொமேட்டோ கெட்சப் அண்ட் மைனஸ் வாங்கியிருந்தேன். டொமேட்டோ கெட்சப் வந்து 10 riyals இருக்குது. அண்ட் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி பார்த்து வாங்குங்க. மைனஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க 6 riyals 70 halals. ஸோ வந்து இப்போ பிரெட்டுக்காக இது ரெண்டுமே வாங்கியிருந்தேன். இந்த கிரேப் ஜூஸ் வாங்கினேன். ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது, பேக்டு தான். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், நாட் குட் ஃபார் ஹெல்த் தான். பட் சம்டைம்ஸ் எப்பயாவது குடிக்கலாம். அது இங்கே வந்து இதெல்லாம் வந்து வாங்குறதே இல்லை, அதனால இது வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 riyals. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. பட் கிரேப் வந்து கொஞ்சம் பல்பியாக நல்லா இருக்குமே, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே இருக்க ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதுதான் நான் வந்து இன்னைக்கு ஷாப்பிங்கில் முக்கியமான வாங்கின சில ஐட்டம்ஸ் வந்து. அண்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம ஊர் ரேட்டுக்கும் இங்கே இருக்க ரேட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது. அண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கேயும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் நீங்கள் போகணும். பிகாஸ் நம்ம எது பார்த்தாலும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். அதனால வந்து அதிகமாக செலவாகிறதும் கம்மியாக செலவாகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. தேவையான ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அதை தவிர்த்து வந்து அன்னெசரியான ஐட்டம்ஸ், நம்மளுக்கு எப்பயாவது யூஸ் ஆகிற ஐட்டம்ஸ் அப்படிலாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் மணி சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம ஊரை விட்டுட்டு இந்த ஜாபுக்கு வந்திருக்கோம். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு vlog மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு ரேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி அப்பப்போ விலைவாசி வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக ஒரே ரேட்டாகவே இருக்காது. அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு வாட்டி வந்து பார்க்கும்போது 1 kg ஆஃப் டொமேட்டோ ஒரு ரேட் இருக்குது. அண்ட் இப்போ போய் பார்க்கும்போது வேறு ரேட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறதுல வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு முக்கியமான டிப்ஸ் மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா வந்து நம்ம ஷாப்பிங் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம வந்து அது இதுன்னு பார்த்ததெல்லாம் வாங்காமல் நம்மளுக்கு எது நெசசிட்டியான தேவையோ அது வந்து வாங்கிட்டு வர்றதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷாப்பிங்கும் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டு வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் வந்து என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா, பாய், டேக் கேர்.